ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு வழியாக நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், அன்எக்ஸ்பெக்டட் ப்ளாட் எல்லாம் வச்சு நினச்ச மாதிரி நம்மளோட தளபதி விஜய் சிஎம் அவர்கள் முதலமைச்சர் சேரில் உட்கார வச்சாச்சு. ஸோ ஆஸ் அ மக்கள் நம்ம சரி நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம வின் பண்ண வச்சிட்டோம் அப்படின்றது மட்டும் முடியலை. நம்மளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் தப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோன்லேயும் சரி இல்லை எதுலாச்சும் வீடியோ எடுத்து நம்ம டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸோட குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே இருக்குது. ஸோ ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பொதுமக்களை நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஎம் சார் அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்களோட ரூலிங்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? So we are looking into a new era of the politics and the government. So I wish all the MLAs and நம்மளோட தொண்டர்கள், அப்புறம் கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்த நம்மளோட குட்டீஸ் எல்லாருக்குமே ஹார்ட் ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பிக் தேங்க்ஸ். ஓகேங்களா? ஒரு சேஞ்சுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். we have to support it. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஹிடன் ஸ்பாட்டை நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதுதான் நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் வந்திருக்கேன். காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வெயிலோட வியூ பயங்கரமாக இருக்குல்ல. ஆக்சுவலாக சன் செட் ஆகிட்டுருக்கு. நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் சரி, சும்மா நம்ம ஒரு ட்ரைவ் மாதிரி போகலாம். நான் வந்த டைமு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு கொஞ்சம் க்ளவுடியாக செம்மையாக இருந்துச்சு. சரி, மெயின் பர்பஸே நம்ம ஆரம்பித்த ரீசன் எனக்கு எதெல்லாம் பிடிச்ச மாதிரி இடங்கள் இருக்கோ அந்த இடத்த நம்ம எல்லாருக்கும் காமிக்கணும். சரி, அவங்களும் பார்க்கட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னால இன்றைக்கி போயிட்டுருக்கேன். இது ஆக்சுவலாக ஈஸியாக இல்லை. எனக்கு அது எந்த ஊர், என்ன பிளேஸு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது. அப்படியே போகும்போது நம்ம பார்க்கலாம். நீங்களும் முடிஞ்சால் வீக்கெண்ட்ஸ் போல் பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லாங் ரூட்டில் வரும்போது எவ்வளோ வேகமாக வராங்கப்பா. வாவ், நல்லா இருக்குல்ல. தெரியலையே. ஓ, இந்த ஏரியா பேர் தான் பேரூர்னு போட்டிருக்குங்க. ஆமாம். ஸோ நம்ம இங்கே தான் போக போகிறோம் இப்போது. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வரும்போது அந்தளவுக்கு பெருசாக க்ரௌட்லாம் இல்லாமல் இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல இங்கே? இப்படி தான் சொன்னேன் நீ? ஆமாம், இதுதான் சொன்னேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா
இதோ அங்கே தான் போக போகிறோம். நல்லா இருக்கு, எவ்வளோ போகலாம். கரை ஓரத்தில் இருந்து ஒரு 200-300 மீட்டருக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து போட்டு வழித்தடம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி போனது கிடையாது. பாண்டிச்சேரி பீச்சில் வந்து அந்த ராக்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் போயிட்டு உட்காந்துருக்கேன். நான் இந்த மாதிரி போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்தேன், நைட் டைம் வந்ததுனால எனக்கு அந்த இடத்துக்கு போக முடியல. சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவோம். ஸோ கரெக்டாக சன்செட் டைமில் வந்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன். பரவாயில்ல. ஆக்சுவலாக இன்னும் வந்து சன்னு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகலை. பீச்சில் நான் அவ்வளோவா குளிக்கலாம் மாட்டேங்க. ஏன்னா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது குளிக்கிறதெல்லாம். சும்மா கொஞ்ச நேரம் உட்காருவேன், உட்காந்து அலைகளை பார்த்துட்டு சவுண்டை கொஞ்சம் கேட்டுன்னு அப்படியே பாட்டு கேட்டுட்டு உட்காந்துட்ருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவேன். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு சாப்பிட்டு பாட்டு கேட்டுட்டு பொறுமையாக கிளம்பி விடுவேன். எங்கள் பேராக்ளைடிங்கும் இருக்குது போலாங்க. பேராக்ளைடிங்காக இல்லை பேரா மோட்டரிங்களான்னு சொல்லிட்டு தெரியல. தூரத்தில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு, தெரியுதா? இங்கே மேலே ஒன்று பறந்துட்டுருக்கு, அதுதான் நினைக்கிறேன். எனக்கு கிளியராக தெரியல. அது பேராஷூட்டில் பறந்துட்டுருக்காரா இல்லை அந்த மோட்டர் வச்சு பறந்துட்டுருக்காரான்னு தெரில. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் போல். உங்களுக்கு என்ன தான் மைண்டில் ஏதாச்சும் டிஸ்டர்பிங்காக ஏதாச்சும் ஓடிட்டுருக்கோ, இல்லை ஒரு ஃப்ரெஷ் தாட்ஸ் இல்லை ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நேச்சர் கால்ஸ். நேச்சரை தேடி வாங்க, யூ வில் கெட் ரிஃப்ரெஷ். பீஸ் ஆஃப் மைண்டும் சரி, எனர்ஜியுமே சரி, உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் பிளேஸை சுற்றி பாருங்கள், ஓகேங்களா? பெரிய ரோப்பை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அங்கே பாரு, ஒரு ஷிப்புன்னு நினைக்கிறேன். கரை ஓதி கரெல்லாம் ஓதுங்களா? தூக்கி மேலே நிற்க வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய இது போடுற கல் போடுறாடி. நம்ம ஹைட்டுக்கு விட அதிகமாக இருப்பாச்சு. ஆமாடா, நீ தான் நம்ம அப்படியே ஆனால் நம்ம நடந்து போகிற தரைக்கும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குடா. ஆமாம், அந்த அளவுக்கு மண்ணு போட்டு ரெடி பண்ணி. ஆமாம். ஐயோ மக்களே, இது எனக்கு சேஃப்ன்ற மாதிரிலாம் தெரியல. நீங்கள் பாருங்களேன், நம்ம இருக்கிற தரைக்குமே தண்ணிக்குமே இப்படி தான் இருக்குது. நம்ம நடந்து வந்த பாதைகள் இது தான், தெரியுதுங்களா? நம்ம இந்த ரூட்டில் தான் நடந்து வந்தோம். எப்படி இருக்குது பாருங்க, தண்ணி மேலாடி இருப்போம். செம்மையா இல்லை? ஐயோ பயங்கரமாக இருக்கும்.
ஏன் அங்கே யாரோ குளிச்சுட்டு இருக்காங்களா இல்லை பால் மேந்து தின்ட்டு இருக்காடாங்க? பாலா? நான் கூட ஃபர்ஸ்ட் அப்படியே நினைச்சு ஹெல்மெட் இருக்கு. அப்புறம் பால் அதுக்கப்புறம் தான் அங்கேயும் பாலானே கன்ஃபியூஸ் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம இந்த ரூட்டில் வராமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இந்த ரூட்டில் வந்துருக்கலாம். இந்த ரூட்டா? ஆமாம், அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. சார் எங்கே வருது? ஆனால் அது போகிறதுக்கு கனெக்டிவிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி படகு அந்த மாதிரி ஏதாச்சும் புக் பண்ணிவிட்டு வந்து போனோம், கடல் நடுவில் போனோம். செம்மையாக இருக்குப்பா. பார்க்க நல்லா தான் இருக்குது, என்ன கொஞ்சம் சேஃப் கிடையாது. ஸோ நான் இங்கே வர்றது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பெருசெல்லாம் வராதிங்க, ஏன்னா நல்லா இருக்குது. கடலில் போகிறதுக்கு ஏதாச்சும் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் ரெடி பண்ணி நம்மளும் ஒரு நாளைக்கு கடலுக்கு போவோம். கடலுக்குள்ளே இறங்கி போயிட்டு பார்ப்போம். என்னதான் நீச்சல் தெரிஞ்சால் கூட நம்ம கடலில் வந்து நீச்சல் அடிக்கிறது அதெல்லாம் ரெக்கமெண்டே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம நீச்சல் கற்றுக்கினது வந்து சும்மா நம்மள இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் கற்றுருப்போம், இல்லை கிணத்துல எங்கேயாச்சும் கற்றுருப்போம், இல்லை ட்ரைன்டு பர்சன்கிட்ட வச்சு நம்ம கற்றுருப்போம். அதெல்லாம் வந்து எப்படின்னா டொமஸ்டிக்லாம் வந்து நம்ம அடித்து நம்ம பழகிறதோ இல்லை நம்ம ஒரு எக்ஸசைஸாகவோ அப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். தவிர்த்து நம்ம நேச்சர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நீச்சல் அடிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணுறது வந்து கரெக்டு கிடையாதுங்க. ஸோ கரைக்கு வரீங்க அப்படின்னா கடலிட நில்லுங்க, உட்காருங்க, பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ரசிச்சுட்டு நீங்கள் போகலாம். அது நான் நீச்சல் அடிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீச்சல்லாம் வந்து அடிச்சிட்டுலாம் இருக்காதீங்க. போங்க, உங்கள் ஏரியாவில் எங்கேயாச்சும் ஸ்விம்மிங் பூல் எங்கேயாச்சும் இருக்கும், அங்கே போங்க, போயிட்டு அங்கே வேணால் ஸ்விம் பண்ணுங்கள். பட் கடல்கிட்டலாம் வந்துலாம் ஸ்விம்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? நல்லா இருக்குல்ல? அங்கே மீன் 2 மீன் ஆப்போசிட் டைரக்ஷனில் துள்ளி குதிச்சு ஓடிட்டு போச்சுங்க. இப்போ அந்த இடத்துல என்ன மீன்லாம் தெரில, ஆனால் சின்ன சைஸ் மீன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து அலையை ரசிச்சுட்டு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஐயோ, செம்ம உப்பாக இருக்குப்பா தண்ணி. கடல் தண்ணி உப்பாக தானே இருக்கும், பின்னாடி இனிப்பாக இருக்கும். சரிங்க, நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பாய், டேக் கேர்.